மூன்று அம்பிகைகள், சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி. இந்த மூணு பேரும் மூணு சக்தியா ஒருத்தருக்குள்ள இருந்து ஒருத்தர் இயக்குறாங்க. ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. இந்த மூணும் கலந்த நாராயணின்ற இந்த மகாசக்தி எங்கேயோ வெளியே இருக்காங்கன்னு, வெளியே கிடையாது, நமக்குள்ளவே தான் இருக்காங்க. ஆக ஒரு ஜீவனுக்குள்ளேயும் ஒரு உயிரும் மூணு சக்திகளா, மூணு இயக்கமா ஒருத்தருக்குள்ள நடந்துட்டே இருக்கு. அதனால துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதினா வெளியே இல்லை, நமக்குள்ளேயே இருக்காங்க. சரஸ்வதியா இருக்கிறதால தான் அறிவு, ஞானம் அது வேலை செய்யுது. மகாலட்சுமி இருக்கிறதால தான் நல்ல விஷயங்கள் மேல ஆசை வருது. துர்கை இருக்கிறதால தான் நாம நினைச்சதை செய்யக்கூடிய சக்தி கிடைக்கிறது. ஆக லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை இந்த மூணு மகாசக்தியும் எங்கேயோ வெளியே இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்க.